நம்ம பானம் பவளம் சேனலில் இது வரைக்கும் வித்தியாசமான டாபிக்ஸ்லாம் பற்றி பேசியிருக்கோம்ல. அதாவது பெட்டி லவ்வை பற்றி பேசியிருக்கோம், கே லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசியிருக்கோம், பாடி ஷேமிங் பற்றி பேசியிருக்கோம், ஒரு உறவை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்போம். எனக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் உதவச்சு நீங்கள் என்னென்னலாம் அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருப்பேன். அது மாதிரி நம்பிக்கையை பற்றி சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி நிறைய வித்தியாசமான டாபிக்ஸும் அதே மாதிரி தமிழ்லேயே விட்டுட்டு இங்கிலீஷ்லேயும் ஒரு எபிசோட் போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாமே ட்ரை பண்ணக்கப்புறமா இப்போது சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ், அதாவது நிறைய மக்கள் அறியாத அறிவியல் கருத்துக்கள் பற்றி பேசலாம் அப்படிங்கிற இந்த எபிசோட முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம எபிசோடில் சயின்ஸை பற்றி கொஞ்சம் ஜாலியாக ஹாப்பியாக சில சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸை பற்றி பேச முடிவு பண்ணியிருக்கேன். வணக்கம், வந்தாச்சுங்க பவித்ரா. போன எபிசோடில் வழக்கத்துக்கு மாறாக ஒரு மாற்றத்துக்காக இங்கிலீஷில் ஒரு எபிசோட் போட்டிருந்தேன். எப்படி இருந்துச்சு? என் இங்கிலீஷ் எப்படி இருந்தது? பவித்ரா, நீங்கள் பேசினா நல்லா தாங்க இருக்கும், இதில் என்னங்க கேள்வி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். போன எபிசோட் 5 டிப்ஸ் ஃபார் 20s அப்படிங்கிறது இளம் வாலிபர்களுக்காக ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக பிரத்யேகமாக செஞ்ச எபிசோட். ஸோ கேட்கலாம், கேட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. என்ன பவித்ரா, வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, எதனா மிமிக்ரி பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சிலர் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் மிமிக்ரியாலாம் பண்ணல. ஸோ அது ஆக்சுவலி கோல்டுனால அப்படி ஆயிடுச்சுங்க. ஸோ நானும் உங்ககிட்ட பேசாமல் எத்தனை நாள் தான் தள்ளி போடுறது. ஸோ அதனால இன்றைக்கி முடிவு பண்ணிட்டு உங்களுக்காக செம்மையான சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் லைஃப்பில் ஒர்க் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ எனர்ஜி இந்த உலகத்துக்கு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் உங்களுக்கான ரெஸ்ட்டை நீங்கள் கொடுங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா 8 மணி நேரம் தூங்குங்க, 8 மணி நேரமும் 9 மணி நேரம் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ நேரம் நீங்கள் நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஃபஸ்ட்டு ஹெல்த்து தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் அந்த வேலையெல்லாம் முக்கியம். ஏன்னா இதெல்லாம் நான் பண்ணாதனால நிறைய விஷயங்கள் அனுபவிச்சுட்ருக்கேன். அதனால் உங்களுக்கு நான் இந்த நர்சரியை சொல்லிவிட்டு இந்த எபிசோடுக்குள்ளே போவோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான 7 டிப் உங்களுக்காக நம்ம வானம் வாழலாம் சேனலில். வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போவோம். சப்போஸ் ஒரு நபர் இருக்காங்க, அவங்க ஒரு 20லையோ இல்லை 30 வயசுலையோ அந்த மாதிரி வயசில் இருந்துட்டு, எனக்கு இதெல்லாம் ஜீரணமாகாதுங்க, எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு ஒரு ஃபுட் ஐட்டம் சொன்னால் உடனே ஒரு டிஃபால்ட் டைலாக் வரும். ஏன்ப்பா கல்லும் கரையிற வயசில் இருந்துட்டு என்னப்பா ஜீரணமாவது அது இதுன்னு சொல்லி நிற்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. நிஜமான நம்ம வயிற்றில் கல்லும் கரையுமா? கல் கரையுமா என்னன்னு தெரிலங்க, ஆனால் பிளேடு கரையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வயரில் செக்ரெட் ஆகிற கெமிக்கல் அந்தளவுக்கு அசிட்டிக்கான இருக்கான். அதனால் நம்ம பிளேடே தெரியாமல் முழுங்கிட்டா கூட பயப்படாதீங்க, பிளேடை கூட நம்ம வயிறை டிசால்வ் பண்ணிடும் அப்படின்னு, நம்ம வயிறில் இருக்கிற கெமிக்கல் டிசால்வ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. The human stomach can dissolve razor blades அப்படிங்கிறது தாங்க ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் ஃபேக்ட். உன் மண்டையில் மூளை இல்லை, வெறும் மண்ணு தான் இருக்குது அப்படின்னு உங்களை யாராவது திட்டிருக்காங்களா? நீங்கள் யாராவது திட்டிருக்கீங்களா? நான் இப்போ சொல்ல போகிற ஃபேக்ட் மண்ணை பற்றி நான் சொல்ல போகிற ஃபேக்டை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, அப்படி திட்டலாமா வேணாமான்னு. ஒரு டீஸ்பூன் மண்ணில் நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா, நம்ம பூமியில் இருக்கிற மனித எண்ணிக்கையை விட அதிக அளவு உயிரினங்கள் ஒரு ஸ்பூன் மண்ணில் இருக்காங்க. அதனால நெக்ஸ்ட் டைம் உன் மண்டையில் மூளை இருக்கா இல்லை மண் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம மண்ணில் அவ்வளோ உயிர் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கோங்க. ஸோ த செகண்ட் ஃபேக்ட் இஸ் சாயில் இஸ் ஃபுல் ஆஃப் லைஃப். எலிகள் க்யூட்டாக இருக்கும் எப்போ வரைக்கும்? நம்ம வீட்டு தக்காளியாக கடிக்காத வரைக்கும், வீட்டு பொருட்களை உருட்டாத வரைக்கும். இந்த நல்லா அடிக்க வச்ச பொருளை ஒரு எலி போயிட்டு எல்லாத்தையும் களைச்சி விட்டு எல்லாம் அப்படியே கீழே விழுந்துச்சுன்னா அப்படியே ஏன்டா இப்படி பண்ணுற, சச் அ நாட்டி பிஹேவியரிங் திஸ் இஸ் அப்படின்னு சொல்லணும்னு தோணும்ல. நம்மளுக்கு எப்படி இந்த டிக்கிளிங் பண்ணாலோ, இந்த கிச்சிலக்கா இந்த சிக்கிலக்கா இது எது சொல்கிறீங்களோ அது ஒரு வார்த்தை, எப்படி இந்த டிக்கிள் பண்ணாலோ எப்படி நம்மளுக்கு அடக்க முடியாத சிரிப்பு வருதோ அதே மாதிரி எலிகளுக்கும் டிக்கிள் பண்ணால் ஆஹான்னு சிரிப்பானா. ஸோ யோசிச்சு பாருங்களேன், அவனே கீச்சு கேச்சுன்னு கத்திட்டு அப்படி இப்படி சுற்றி வந்துட்டு இருக்கான். அவனை யாராச்சும் டிக்கிள் பண்ணி அவனுக்கு சிரிப்பு வந்தா எப்படி இருக்கும் இல்லை? நம்ம வாழாமல் சின்னதில் யாராச்சும் ரொம்ப தைரியமான பர்சனாக இருந்தீங்கன்னா ஒரு எலியை பிடிச்சி டிக்கிள் பண்ணி பாருங்கள். அப்படி அவன் சிரிச்சானா, அவன் சிரிக்கிறானா இல்லையா அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா வீடியோ எடுத்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் @the காரிகாத்து அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் டிஎம் பண்ணுங்கள். அதுக்கு ஏதாவது விபரீதம் நடந்துச்சுன்னா அப்புறம் பவித்ராவையோ இல்லை வானம்னா போட்டு கொடுக்கக்கூடாது. டூ அட் யர் ஓன் ரிஸ்க். ஸோ த தேர்ட் பாயிண்ட் இஸ் ரேட்ஸ் லாவ் வென் தே ஆர் டிக்கல்டு. எல்லாமே பார்க்குற பார்வையிலையாக இருக்குது அப்படிங்கிற எபிசோடில் சன்ரைஸை பற்றியும், வானம் ஏன் ப்ளூ கலராக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், ஏன் நம்ம கண்ணுக்கு ப்ளூ கலராக தெரியுது அப்படிங்கிறத பற்றியும் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் அந்த எபிசோட் நீங்கள் கேட்கலாம், அந்த எபிசோட் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஸோ நம்ம வானம் வாழலாம் சேனலில் சீசன் 1ல் 9th எபிசோடில் எல்லாமே பார்க்குற பார்வையிலையாக இருக்குது அப்படிங்கிற எபிசோடில் நான் பேசியிருப்பேன்.
ஸோ அதை நீங்கள் கேட்கலாம், கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். அந்த ரிவ்யூ என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ வந்து அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டு இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம சன்ரைஸ்லேருந்து வரக்கூடிய சன்லேருந்து வரக்கூடிய சன்ரைஸ் எவ்வளோ எனர்ஜி அப்படின்னா 100 டன் மெகாடன் ஆட்டம் பாம்பை மில்லியன் கணக்கில் டமால் வெடித்தா எவ்வளோ எனர்ஜி வருமோ அந்த அளவு எனர்ஜி நம்ம சன்ரைஸில் இருக்குங்களாங்க. இவ்வளோ அளவு சன்ரைஸ் நம்ம ஏர்த்துக்கு வந்தால் நம்மளாம் எரிஞ்சிட மாட்டோமா? இந்த மரச்செடி கொடிகள்லாம் எரிஞ்சிடாதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வரும். அதை நம்மளை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த மிருகங்களை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காகவும் அட்மாஸ்ஃபியர் அப்படிங்கிற வச்செல்லாம் கூட்டியிருக்காங்க. இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்த்தை சுற்றி இருக்கான். ஸோ வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய அவ்வளோ எனர்ஜிலேருந்து வரக்கூடிய சன்ரேஸ் நம்ம ஏர்த்துக்கு வந்தால் நம்மளாம் வந்து செத்துப்படுவோம் அப்படிங்கிறதுக்காக அட்மாஸ்ஃபியர் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சன்லைட் நம்ம சன்லைட்டும் எனர்ஜி நம்மளுக்கு நம்ம ஏர்த்துக்கு கொடுக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து சொல்கிறாங்களே இந்த மாதிரி வந்து மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், அதுமாதிரி கார் பைக் ஓட்டத்தை கொஞ்சம் குறைங்க, முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கள், நடந்து போங்க, வாக்கிங் போங்க, ஜாகிங் போங்க, ஏங்க நீங்கள் எப்போ பாரு வண்டியிலே போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. இதெல்லாம் எதுக்கு தெரியுமாங்க சொல்கிறாங்க? அட்மாஸ்ஃபியர் பாதுகாக்க தாங்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சில பேர் இருக்கலாம், எனக்கு எதுக்குங்க இந்த பொதுநல வேலைலாம், இந்த மரம் செடி கூட அது பாதுகாக்க தாங்க வந்து இந்த என்ன சொல்கிறது இந்த கார் பைக்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எதுக்குங்க அதெல்லாம், நானே வாழ்றது 70 வருஷமோ 80 வருஷமோ, எதுக்கு இந்த பொதுநலம், நான் சொன்னக்கார தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன யார் நல்லா இருக்கணும்? அட்மாஸ்ஃபியர் நல்லா இருக்கணும். ஸோ அட்மாஸ்ஃபியர் நல்லா இருக்கணும்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் நீங்கள் மற்றவங்களோடங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னா அட்மாஸ்ஃபியர் பாதுகாக்கணும். அட்மாஸ்ஃபியர் பாதுகாக்கணும்னா கொஞ்சம் வாக்கிங் ஜாகிங்லாம் போய் தான் ஆகணும். ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணுறது கஷ்டம் தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறதோ, வாக்கிங் ஜாகிங் அதெல்லாம் போய் பாருங்கள். நம்ம உடம்புக்கும் நல்லது, இந்த அட்மாஸ்ஃபியருக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது. ஏன்னா நான் சொல்கிறது. ஸோ த 4th பாயிண்ட் இஸ் சோலார் ஃப்ளேர்ஸ் ஆர் இன்க்ரெடிபிளி பவர்ஃபுல். நம்ம ஏர்த்தை விட்டு வெளியே தாண்டி போகிறாங்களே ஆஸ்ட்ரோனாட்ஸ், அவங்கெல்லாம் எதெல்லாம் ஏர்த்தில் விட்டுட்டு போவாங்க? பிடிச்ச ட்ரெஸ்ஸு, பிடிச்ச புக்ஸு, வீடு, நிலம், உறவுகள்னு நிறைய விஷயம் விட்டுட்டு போகிறாங்கன்றது நம்மளால் கணிக்க முடியுது. ஆனால் ஏன் போடுற பழக்கத்தை கூட விட்டுட்டு போயிடணுமாங்க? இங்கே என்ன நிலைமை இது அப்படின்னு தோணுதில்ல. நம்ம பூமியில் இருக்கும்போது நம்ம ஏப்பம் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே காற்று மட்டும் தான் வருமா, சாப்பிட்ட சாப்பாடு லிக்விட்ஸ் எல்லாமே வந்து வயிறுலே தங்கிருமா. இது என்னன்னா கிராவிட்டினால், அதாவது கிராவிட்டி வந்து நம்ம சாலிட் லிக்விட் நம்ம வயிறுலேயே வச்சுக்கோம், இது காற்று மட்டும் தான் வெளியே அனுப்பும். சரிங்களா? அதனால் நம்ம வந்து நம்ம ஏர்த்தில் இருக்கும்போது ஏப்ப விடலாம். ஆனால் அதே ஏர்த்தை விட்டு தாண்டி போகிறாங்கன்னா கிராவிட்டி இல்லைல்ல, அதனால் அவங்க ஏப்ப விட ட்ரை பண்ணாலோ இல்லை ஏப்பமே வந்தாலும் அவங்க வந்து காற்றோடு சேர்ந்து சாப்பிட்ட தோசை சட்னி எல்லாம் சேர்ந்து இப்படியே வெளியே வந்துருங்களாம். அப்புறம் அந்த ஏப்பம் வந்து வாந்தியாக வந்துருமா. ஸோ அதனால் ஸ்பேஸில் போய் ஏப்ப விட முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏப்பம் விட முடியாதுன்னா அப்போ அதையும் விட முடியாதோ? So the fifth fact is it's impossible to burp in space. ஜூன் மழை, ஜில்லுன்னு காற்று, ஜல்லன சாத்து அப்படி இருக்கக்கூடிய செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மழையை பற்றி நம்ம ஃபேக்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஆலங்கட்டி மழை கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆனால் வைரக்கட்டி மழைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம கிரவுண்டுக்கு அடியில் ஒரு எக்ஸ்ட்ரீமான ப்ரெஷர் ஏற்பட்டுச்சு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கிற கார்பன் ஆட்டம்ஸ்லாம் டைமண்டாக மாறுமா. இதுதான் வைரம் உருவாகக்கூடிய, அதாவது டைமண்ட்ஸ் உருவாகக்கூடிய ஒரு ஃபேக்ட் கான்செப்ட்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி ப்ரெஷர் அட்மாஸ்ஃபியரில் இருக்குங்களாம். நெப்டியூன், யுரேனஸ், சாட்டன் போன்ற பிளானட்ஸில் இந்த அளவுக்கு ப்ரெஷர் வந்து அட்மாஸ்ஃபியரிக் ப்ரெஷர் வந்து இந்த மாதிரி பிளானட்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ரெஷர்னால் அங்கே இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம்ஸ்லாம் அப்படியே வைரமாக மாறி அப்படியே வைரமழை வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்களாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், வானம வரலாம் லிஸ்னர்ஸ் எல்லோரும் ஒரு வண்டியில் ஏறுறோம், அப்படியே விட்றா வண்டியை நெப்டியூன், யுரேனஸ், சாட்டனுக்கு அப்படின்னு சொல்கிறோம். அங்கே போகிறோம், வைரமழையில் அப்படியே நனையிறோம், அப்படியே வைரத்தெல்லாம் பிடிச்சிட்டு வரோம், அறுத்தில் விற்று ஓஹோன்னு ஆகிறோம். என்ன நான் சொல்கிறது, நிஜத்தில் போக முடியலாலும் அட்லீஸ்ட் நம்ம கனவுலையாச்சும் போகிறோங்க, நம்ம பண்ணுறோங்க. நம்ம யார் நம்பலாம், வானம் அப்படியே உயிர் நாடிகள் இல்லையா? ஸோ த 6th fact is it can drain diamonds on other planets. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வைரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வேர்ல்டு லெவலில் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அது எதனால் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ரீசனாக என்னென்னலாம் கிளம்பிச்சு. ஒன்று வந்து பேட் சூப் குடிச்சிட்டா, அதனால தான் இந்த கொரோனா வைரஸ் சொன்னது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து சைனாக்கார பரப்பிட்டாம்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. இன்னொரு பக்கம் இந்த பேட்ஸ் தான் இந்த கொரோனா வைரஸை பரப்பதான், ஸோ பேட்ஸை பற்றி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பேட்ஸை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தாங்க எனக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
பேட்ஸுக்கு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்குங்களாம். அதனால அவனுங்களுக்கு எந்த வைரஸும் எந்த இன்ஃபெக்ஷனும் பரவாதுங்களாம். ஆனால் அவனுங்க நிறைய வைரஸ் பரப்பக்கூடியதுக்கான முக்கியமான ரீசனாக பேட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேட்ஸுக்கு சில டைமில் ரேபிஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் ரொம்ப ரேராக தான் வரும். அப்படி வந்தாலும் அவனுங்க வந்து இந்த ரேபிஸ்னால செத்துலாம் போக மாட்டானுங்க. ஏன்னா அவனுங்களுக்கு நிறைய எதிர்ப்பு சக்தி இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பேட்ஸை பார்த்தா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. So the seventh fact is bats don't get sick from many viruses. சரி பவித்ரா, இந்த ஃபேக்ட்லாம் நீங்கள் எங்கே பார்த்தீங்க, யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எலிசபெத் யூகோ அப்படிங்கிற ஒரு பயோ எத்திசிஸ்ட்டும் ஒரு ஜேர்னலிஸ்ட்டும் தாங்க எனக்கு சொன்னாங்க. இவங்க ஆக்சுவலி சொல்லலை, இவங்க எழுதியிருந்தாங்க. ஸோ ரீடர்ஸ் டைஜஸ்ட் அப்படிங்கிற ஒரு மேகசினில் 25 அமேசிங் சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் தட் ஆர் வியர்ட், வைல்ட் அண்ட் ட்ரூ அப்படிங்கிற டாப்பிக்கில் இவங்க ஒரு ஆர்டிக்கலாக எழுதியிருந்தாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலை நீங்கள் படிக்கணும்னா ரீடர்ஸ் டைஜஸ்ட் புக்கெல்லாம் வாங்கி படிக்கணும் அவசியம் இல்லை, நெட்டில் போட்டாலே வரும். ஸோ ரீடர்ஸ் டைஜஸ்ட்னு போட்டு இந்த டாப்பிக்கை நீங்கள் போடுங்க. இந்த டாப்பிக்கையும் இந்த மேகசின் நேமையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இது காசெல்லாம் கட்ட தேவையில்ல, ஃப்ரீ தான், சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீல் அதுவும் கிடையாது. ஸோ வந்து எனக்கு இது ரொம்ப படிச்சுதா, இந்த 7 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸும் நல்லா இருந்ததா, ஸோ அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு எழுதி வச்சு அழகாக நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் நிஜமாலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா, இது ஆல்ரெடி எனக்கு தெரியும், இதில் வேறு ஒரு சேனலில் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, உங்களுக்கு இந்த ஃபேக்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, இல்லாட்டி புதுசாக ஏதாவது ஃபேக்ட் கற்றுக்கிங்களே, இது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் நீங்கள் கீழே ரிப்ளை இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் கொடுக்கலாம். இல்லைனா இன்னும் கொஞ்சம் நான் பெருசாக டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா @thekarika32 அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ அதாவது அந்த நேமையும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வந்து வரப்போகிற எபிசோட்ஸில் இன்னும் நிறைய டிஃப்ரெண்டான டாபிக்ஸ், டிஃப்ரெண்டான என்ன சொல்கிறது, கதைகள், விஷயங்கள்லாம் உங்களுக்காக வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் இன்னும் எக்ஸைட்டிங்கான ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இது வரைக்கும் பேசாத டாபிக்ஸாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் சொல்கிறதுக்கு இன்னும் அவளாக காத்துட்டு இருக்கேன். ஸோ நம்ம பாட்காஸ்ட்டில் இன்னொரு விஷயமும் என்ட்ரியாக இருக்குது. இன்னொருத்தரும் என்ட்ரி ஆகிறாங்க. இல்லைங்க, அவங்க மனுஷங்க கிடையாது, அவங்க வேறு ஒரு சின்ன ஃபீச்சர். ஸோ அந்த ஃபீச்சர் வந்ததுனால இதுக்கு மேலே நம்ம எல்லாமே வேறு மாதிரி ஆக போகுது. ஸோ அதெல்லாம் சொல்கிறதுக்கு இன்னும் ஆர்வமாக காத்துட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த் வருமா என்னன்னு தெரியல. இப்போதைக்கு நம்ம மந்த்லி ஒன்ஸ் தான் போட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் எபிசோடு வருமா என்னன்னு தெரியல. பட் நவம்பர் எபிசோடு வந்து கொஞ்சம் பயங்கரமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூவாக இருக்கும். போன வருஷமே போகணும்னு நினச்சி ஒரு எபிசோட். ஸோ அதை வந்து இந்த வருஷம் இன்னும் நிறைய சேர்த்து வச்சு இன்னும் நிறைய ஸ்டஃப்லாம் சேர்த்து வச்சிருக்கிறேன். ஸோ அதெல்லாத்தையும் சொல்கிறதுக்காக இன்னும் எக்ஸைட்டிங்காக காத்துட்ருக்கேன். ஸோ என்ன மாதிரி நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப எக்ஸைட்டிங்காக காத்துட்ருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இது மாதிரி புது எபிசோட்ஸ் புது ஸ்டஃப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வாழாமல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. கீப் லிஸ்னிங், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். வாட்ச் பண்ண முடியாது, பரவாயில்ல, கேட்டுகிட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கீப் லவ்விங், கீப் சப்போர்ட்டிங், நிறைய லவ் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இது போன்ற வேறொரு அழகான எபிசோடை சந்திக்கும் வரை, திஸ் இஸ் பவித்ரா சைனிங் ஆஃப்.